கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தாவேக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 55 விதியின் கீழ் ஈர்க்கப்பட்டது. முதல்வர் அவரிடம் சொன்னபோது முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், அயல்நாட்டில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எந்த சூழலிலும் அவர்கள் தடைபடக்கூடாது, அத்தனை மாணவர்களும் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு கூடுதலாக 131 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு வழங்கப்பட்டு அந்த தொகை இன்றைக்கு எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல